செங்கோட்டையில் உட்கார வைக்கிற அதிசயத்தை நாம் அரங்கேற்றுவோம். நடக்கும். அது இது ஒரு பெரிய ஜீவசக்தி. இது நாம நினைச்சா நடக்கும். இந்தியா முழுவதும் அதை வழிமொழி. அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டா. இன்னைக்கு சர்வதேச அரங்கத்தில் அவர்கள் பேசப்படுகிறார்கள். அன்னை தெரசா அவர்களினுடைய கருணை, அன்னை இந்திராவினுடைய கம்பீரம், வேலு நாச்சியாரினுடைய வீரம், தந்தை பெரியாரினுடைய துணிச்சல், அண்ணா அவர்களினுடைய அறிவாற்றல், மக்கள் திலகத்தில் மண்டி கிடந்த மாசற்ற கருணை, அனைத்தும் நிறைந்த வடிவம் தரணி போற்றுகிற தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தரணி ஆளணும். அதற்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும். குருஷேத்திரம் வரை இருக்கிறது. நான் அந்த கடமையை செய்யத்தான் இங்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே இருந்த இடத்தை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பல. எனக்கு யார் மீது வருத்தம் அல்ல. இதுவரைக்கும் கடலில் மழையாக பொழிந்தேன். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என கழனியில் பொழிய வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் காற்றில் நிலவாய் காய்ந்தேன். இப்பொழுது தமிழ்நாடு என்னும் வீட்டில் நிலவாய் காய வந்திருக்கின்றேன். இதுவரைக்கும் பாறையில் விதைத்த விதையாகியிருந்தேன். இப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நன்சை வேரில் விதையாக விழுந்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு கூட்டத்தை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் ஒரு தோட்டத்தை ஆதரித்து பேச உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கின்றேன். என்னை பார்த்த மாத்திரத்திலே பரிவோடு என் நலம் விசாரித்து என் குடும்ப நிலைமையை கேட்டறிந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று என் துயரங்களுக்கு ஆறுதல் சொல்லி என் துன்பங்களுக்கு விடுதலை வழங்கி என்னை மிகுந்த கனிவோடு அவர்கள் நடத்தினார்கள். எனக்கு காரும் சீரும் பதவியும் தந்து தமிழகமெல்லாம் சுற்றி வாருங்கள் என்று பெற்ற பிள்ளையின் மீது தாய் காட்டுகிற கருணையை போல மீது கருணை காட்டினார். என் தம்பி திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் துணை செயலாளராக இருந்த கோகுலகிருஷ்ணன் இந்த இயக்கத்தை தாய்மடி என்று நம்பி வந்தான். இதோ என் இங்கே இருக்கிற என் நண்பன் அண்ணா நகர் என்.எஸ். விஜயன் என்னை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு வந்தான். ராஜாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவராக எம்டெக் MBA பட்டம் பெற்ற பட்டதாரி இமயவரம்பன் என்கிற இமயகிரி பாபு வந்தான். எல்லோருக்கும் ஒரு அங்கீகாரம். எங்களுக்கு எல்லோரும் மகிழ்ச்சி. இந்த இயக்கத்தை கரை சேர்ப்போம். நம்முடைய இலக்கை எட்டுவோம். செங்குட்டுவன் கொடி மட்டும்தான் இமயத்தில் பறக்குமா? இதோ எங்கள் புரட்சி தலைவியின் கொடியின் இமயத்தின் உச்சியில் பறக்கும் என்கிற நிலைமையை வருகிற காலத்தில் உருவாக்க குடியாத்தத்தில் வஞ்சினம் உரைப்போம், வரலாறு படைப்போம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவியின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த வசந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் குடியாத்தம் நகர கழகத்திற்கும்